1978வது வருஷம் மலையாளத்தில திறனோட்டம் அப்படிங்கிற படத்தில ஒரு சைடு ஆர்டிஸ்ட்டா நடிக்கிறாரு. ஸோ அந்த படம் வந்து டெக்னிக்கலான இஷ்யூனால வெளிவரவே இல்ல. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அந்த படமே வெளிவந்துச்சாமா. அந்த அளவுக்கு வந்து டிலே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1980ல வந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் படத்தில அறிமுகமாகுறாரு. ஸோ அந்த படத்துலேயும் ஒரு நெகட்டிவான ரோல் தான். அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருஷம் நெகட்டிவ் ஷேட்லேயே நடிச்சிட்டு இருந்தார். அப்போ வந்து மம்முட்டியெல்லாம் முக்கியமான ஒரு நடிகராக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பகுதி. 1986ல் தான் ராஜாவின் மகன் அப்படிங்கிற படத்தில் மோகன்லால் ஒரு நடிகராக, ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரால் அவருடைய நடிப்பு பேசப்பட்டது. ஸோ முக்கியமான ஒரு திரைப்படம் அவருடைய வாழ்க்கையில். அது போக நிறைய திரைப்படம் நடிச்சிருக்காங்க. நிறைய இயக்குனர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லால் சித்திக்கு, ஷாஜி கைலாஸ், பிரியதர்ஷன், சத்யநந்திக்காடு, பிருத்திவிராஜ், இப்படி ஜீத்து ஜோசப், இப்படி பன்முகம் பல்வேறு இயக்குனரோட தமிழில் அதே மாதிரி நெல்சன்,